சார் வந்த நோக்கம் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணுறாங்க. பாண்டிய மன்னர் இருக்குல்ல, அதான் பார்க்க வந்திருக்கு. நான் மதுரையில் பிறந்துட்டு நான் மதுரைக்காரங்க, அவன் எனக்கு வந்து தெரியாட்டி இவங்க அடுத்தவங்க மதுரையில் இருக்கவங்க சொல்கிறது தான் எனக்கு தெரியுது. அதுக்காக தான் நான் வேற சார் வரட்டும். அவர் வர்றதுனால எனக்கு எந்த அதாவது மக்கள்கிட்ட பார்த்தா தயார். ஜனநாயக நாடு யாருமோ வரலாம், ஜனநாயக நாட்டில் யாருமோ யாரும் மக்கள் பார்த்து யார் தலைவர் தெரிஞ்சிருக்கிறோம் அவங்க தான். நான் இது வந்து பல தடவை நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான் பல தடவை சொல்லிட்டேன்ல. அவருக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவிச்சு நான் என்ன பண்ண முடியும்? எதிர்ப்புல தான் அரசியலே இருக்கு. நான் என்ன செய்ய முடியும்? அவங்கவுங்கள்ட்ட வரணும், வர்றது வராது அவங்கள்ட்ட. அதன் ஜனநாயக நாட்டில் யாருமானு வரலாம் போகலாம். மக்கள் தான் தெரிஞ்சிருக்கணும். சொல்லுங்க சார். அதிமுக 2 அணி ஆயிடுச்சுங்க சார். 2 அணியை பத்தி எல்லாம் என்கிட்ட பேசுங்க. 2 அணி ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நாரி போய் கிடக்கும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நாரி போய் தான் இருக்கும். நீங்க எந்த பத்திரிக்கை எனக்கு சொல்லவே இல்லையா? நாரி போயிருக்கு, நாரி போயிருக்கு தமிழ்நாட்டில் சட்டம். உள்ளாட்சி வரட்டும் வந்து என்னைக்கு நான் அவங்க சொல்லட்டும் அப்புறம் தான் என்ன முடிவு சொல்றது. எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சட்டசபை வந்து முதல்ல கலைஞ்சிரும், விரைவில் வந்து பொது தேர்தல் வரும். சட்டசபை இது இப்பதாங்க சொல்றாங்க. இது என் மனைவி எப்ப சொல்லிச்சு, முன்னாடி சொல்லிக்கிட்டது. சட்டசபை கலையும், பொது தேர்தல் வரும். இன்னைக்கு வந்து இவரும் சொல்றாரு, ஓபிஎஸ் சொல்றாரு, எல்லாருமே சொல்றாங்க. இவங்க எல்லாருமே இந்த 4 வருஷம் எப்படி ஓட்டணுங்கிறது தான். மக்களை பற்றி யாருமே திங்க் பண்ணல. 4 வருஷம் ஓட்டுறதுனால 2 கட்சி தரணும்னு நினைக்கிறோம். மக்களை பற்றி யாரும் சிந்திக்கிறான்? மக்கள் இங்கே வந்து தண்ணி இல்லை, தண்ணி கஷ்டங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எங்கேயோ சொல்லியிருக்காராம், தூர் வரப்படும் ஒன்று, விவசாயிகளுக்கு அது இது பண்ணுறேன்னு எல்லாத்தையுமே பண்ணுங்க. பண்ணிட்டு தானே வரணும், பண்ணிட்டு தானே வரணும். யார் நிலையான ஆட்சி தந்துருக்கணும் சொல்லுங்க பாவம். ஒரு ஓட்டு ஆனால் 3 முதலமைச்சர், ஒரு ஓட்டு ஜெயலலிதா இறந்துருச்சு விட்டுருக்கோம். அப்புறம் ஓபிஎஸ் அவரையும் காலம், எடப்பாடி பழனிசாமி ஒரு ஓட்டு 3 முதலமைச்சர். இங்கே எங்கேயா இருக்குங்க? இங்கே தான் இந்த நாட்டில் தான் இருக்குது. அது தமிழ்நாட்டில் தான் இவ்வளோ பிரச்சனை நடக்குது. ஒரு ஓட்டு 3 முதலமைச்சருங்கிறது எங்கேயோ இங்கே தானே. சரி சொல்லுங்க. மத்திய அரசு வந்து இந்த தமிழக அரசுல வந்து பாஜக வந்து தமிழகத்துல கால் பதிக்க முயற்சிக்கிறாங்க. காலாவது நாஞ்சில் சம்பவம் சொன்னதான் காலாவது கிடாது, ஆவியாவது ஈவியாவது அப்புறம் இல்லை. அதான் நீங்க ஞாபகத்துக்கு அவர் சொன்னதான் நீங்க ஞாபகத்துக்கு வருது. மாநில அரசுல நிறைய தலையிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அது எனக்கு தெரியல சார். நான் அரசியல் சமீபமா நீங்க சொன்னதுனால நான் வந்திருக்கேன். இத்தனை பேர் மைக்கு வச்சு இவ்வளோ பேர் காத்திருக்கீங்க, அதுக்காக தான் நான் வந்தேன். தவிர அவட்ட வந்து பார்த்துட்டு போயிருப்பேன். முக்கியத்துவம் வந்து பாண்டிய நாட்டில் நான் பிறந்த ஊரில் வந்து அகழ்வாராய்ச்சி ஏன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, மட்டை தூக்கி அவங்களும் ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தேன். டீ பார்க்கும்போது தெரிஞ்சது இது நம்ம பிறந்த ஊருக்கு நான் வராட்டி எப்படி இருக்கும். அகழ்வாராய்ச்சி நான் வந்தால் எல்லாத்தையும் மூடி போட்டு வச்சுருக்கோம். ஆள் பற்றி நம்ம பார்க்கறது தான் என்ன சொல்லியிருந்தா காலையில் வந்திருக்க மாட்டேன். இதுல 2 கட்டமா அகழ்வாராய்ச்சி முடிச்சுட்டாங்க. 3வது கட்டம் ஒன்றும் ஆரம்பிக்காம லேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நிறைய புகார் இருக்கு. தெரியல எனக்கு, நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். எனக்கு தெரியல. அது கூட்டம் வரட்டும், அறிவிக்கிட்டோம். அறிவிச்சதுக்கு அப்புறம் தானே. தமிழக அரசு வந்து இங்க மியூசியம் அமைக்கிறதுக்கு இடம் ஒதுக்கல. 2 ஏக்கர் கேட்டிருக்காங்க. ஆனா வெறும் 72 சென்ட் தான் ஒதுக்கியிருக்காங்க. சார் தமிழ்நாட்டோட விவசாயிகள் பாதிக்கக்கூடாது. அகழ்வாராய்ச்சிங்க எல்லா இடத்துலையும் பண்ணலாம். அந்தாலையும் பண்ணலாம், கேரளாலையும் பண்ணலாம், கர்நாடகத்திலையும் பண்ணலாம், எங்கேனாலும் பண்ணலாம். இந்தியாவுக்குள்ள எங்கேனாலும் அவங்களால பண்ண முடியும். அவங்க 2 ஏக்கர் கேட்டிருக்காங்க, சொந்த இடம் தான். சரி, விவசாயிகள் கொடுத்தால் நான் என்ன செய்ய முடியும்? ஆனால் எந்த நேரத்திலும் விவசாயிகள் பாதிக்கக்கூடாது. விவசாயிகள் கொடுத்தால் அவர்களே முன் வந்து கொடுத்தால் அவங்க விலை அதிகமாக கொடுக்குறீங்களாம். ஒரு பிரச்சனை இருக்குல்ல. சொல்லுங்க, இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சரி வரேன் சார்.